நவராத்திரி ஆரம்பிச்சுட்டு தேவி உபாசனை பண்ணுவோம். தேவியை கொண்டாடி நாள் பூரா அவரையே நினச்சி தியானம் பண்ணியிருக்கிற பக்த கோடிகளுக்கெல்லாம் நவராத்திரி வந்து ஒரு அருமையான ஒரு ஆன்மீக அனுபவம் கொடுக்கிறது. ஒரு 9 நாட்கள் ஆடவர்களுக்கெல்லாம் சிவராத்திரி மாதிரி இங்கே நவராத்திரி. சிவராத்திரி ஒரு நாள் தான் கொண்டாடுறோம், நவராத்திரி 9 நாள் கொண்டாடுறோம். அதாவது இது எப்படி பார்க்குறதுன்னா, நம்ம லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி, இந்த திரிசக்தி 3 பேருடைய கிரேஸும் நமக்கு வேணும். நமக்கு படிப்பும் வேணும், செல்வமும் வேணும், மன உறுதியும் வேணும் இல்லையா? அதனால் நம்ம வந்து லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி 3 பேருமே வழிபட்டு கொண்டாடி ஒவ்வொருத்தருக்கும் 3 நாள் அப்படின்னு சொல்லிட்டு நவராத்திரியும் போது ரொம்ப ஆழ்ந்த ஒரு பக்தி அனுபவத்திலே திளைக்கிறோம். எங்களுடைய சரஸ்வதி வந்து ரீசெண்டாக நாங்கள் பழகி போன கம்போசர் ஒரு 1600 1700 பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கார் ப்ரொஃபஸர் ராமமூர்த்தி ராவ். அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கார். நீங்கள் எதை பார்க்குறீங்களோ இல்லையோ, கற்பகவாசலில் வந்து இந்த சரஸ்வதி நீங்கள் தரிசனம் பண்ணணும். அந்த சரஸ்வதி வந்து தன்வந்திரினியாக இருக்காங்க. தன்வந்திரினா தெரியும் இல்லையா? பெருமானுடைய வைத்திய ரூபம், டாக்டர்னு வச்சுக்கணுமே. அந்த ரூபத்தில் இந்த சரஸ்வதி இருக்கா. தன்வந்திரினியாக இந்த கிளினிக்கில் சரஸ்வதி இருக்கா அப்படின்னு அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கார். அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வைத்தியர்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு தெய்வம் பெருமாள் வந்து தன்வந்திரி. இங்கே சரஸ்வதியை நாங்கள் தன்வந்திரியாக பார்க்குறோம். இதை தவிர உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் கற்பகாம்பாள், கபாலீஸ்வரர், நந்திகேஸ்வரர், ஆதிசங்கரர். You think of any, they're all here. ஸோ எனக்கு முன்னாடி நடராஜர் இருக்கு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நவராத்திரி வெள்ளிக்கிழமை, ரொம்ப விசேஷம். கோயிலில் தக்கத்தக்க அவ்வளோ கூட்டம், பக்த கோடிகளோட கூட்டம், பிரமாதமாக அபிஷேகம் நடந்தது. இந்த தருணத்தில் நம்ம பிரார்த்தனை, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் பக்தி உணர்வோடு ஆத்ம சுத்தியோட நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். யாருக்கும் எந்த இடரும் ஏற்படக்கூடாது. உடல் அளவில், மனசளவில், பொருளாதார இடர்கள் உட்பட எதுவும் இல்லாமல் சுபிக்ஷமாக, சந்தோஷமாக, நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை உங்கள் சார்பில் நான் எல்லாருக்கும் வைக்கிறேன். நம்ம திரிசக்திக்கும் அந்த பிரார்த்தனையை வைக்கிறோம்.